பஸ்மாசுரன் எனும் அசுரன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். அவனுக்கு பிரபஞ்சத்தையே ஆளும் பேராசை. சந்தோஷமடைந்த சிவன் அவனது முன் தோன்றினார். கேள் பக்தா, உன் விருப்பம் என்ன? நான் யார் மீது என் கையை வைக்கிறேனோ அவர்கள் உடனடியாக கித்திச் சாம்பலாக மாறட்டும். அப்படியே ஆகட்டும். வரம் கிடைத்ததும் அவன் மனதில் ஒரு தீய எண்ணம் தோன்றியது. நான் இதை சோதிப்பேன் என்றான். நான் உன்னிடம் வரம் உண்மையானதா என்று சோதிக்கிறேன். அதிர்ச்சியடைந்த சிவன் ஓடிவிட்டார். வரம் காரணமாக அரக்கனை தடுக்க முடியவில்லை. 3 உலகங்களில் ஒரு பந்தயம் நடந்தது. தர்மம் அதர்மத்தால் தோற்கடிக்கப்பட்ட நிலைக்கு மாறியது. நாராயணா, உலகத்தையும் என்னையும் காப்பாற்றுங்கள். உலகை காப்பாற்ற விஷ்ணு ஒரு பெரிய அழகியின் வடிவத்தை எடுத்தார். அவள் மோகினி. மோகினியின் தெய்வீக அழகைக் கண்டு பஸ்மாசுரன் தனது இலக்கை மறந்துவிட்டான். நீ என்னை மணந்தால் நான் சிவனை விட்டு விடுவேன். என்னோடு ஆடுவதில் நீங்கள் வெற்றி பெற்றால் நான் உங்களுடையது. நடனப் போட்டி தொடங்கியது. மோகினியின் ஒவ்வொரு அசைவையும் அசுரன் பின்பற்றினான். அவளை பின்தொடர்ந்து அவன் தன் கையை தலையில் வைத்தான். அடுத்த கணம் அவன் சாம்பலாகிவிட்டான்.